இன்றைக்கி வேரியபிள் ரெசிஸ்டர் பார்க்க போகிறோம். வேரியபிள் ரெசிஸ்டர்னால் என்ன? நம்ம இது வந்து ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். இது வந்து ஒரு 10K ரெசிஸ்டர் அப்படின்னா 10K வேல்யூ தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நமக்கு வந்து 10Kக்கு அடுத்த ரெசிஸ்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 12K இருக்கும், அதுக்கப்புறம் 15K இருக்கும். இப்போ நமக்கு இன்பிட்வீன் வேல்யூ வேணும்னா அப்போ நாம் வந்து இந்த ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். இது வந்து 102 அப்படி போட்டிருக்குல்ல, இந்த 102 அப்படிங்கிறது வந்து 1K. அந்த 2க்கு 2 0 போட்டோம்னாக்கா 1000 ஓம். 1000 ஓம்ங்கிறது 1 கிலோ ஓம். இப்போ இந்த வேரியபிள் ரெசிஸ்டருக்குள்ள சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ரெசிஸ்டர் சிம்பல் இப்படி இருக்கும். இதில் வேரியபிள் ரெசிஸ்டருக்கு இன்னொரு லெக் இப்படி வரும். இப்போ இதை வந்து ஹாட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை கோல்டு எண்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து சென்டர் டேப் அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹாட் எண்ட், கோல்டு எண்ட், சென்டர். இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த வேரியபிள் ரெசிஸ்டரில் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும், உதாரணத்துக்கு 10 கிலோ ஓம் அப்படி இருந்ததுன்னா நாம் இந்த வைப்பரை இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்பிட்வீன் வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 10Kக்கு பதிலாக 100K வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்தோம்னா இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 100K இருக்கும். இந்த வைப்பரை நம்ம இன்பிட்வீன் எங்கே வேணாலும் வச்சு 0லேருந்து 100K வரைக்கும் நாம் வேரி பண்ணிக்கலாம். இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த வேரியபிள் ரெசிஸ்டரில் இப்போ இது வந்து 103 அப்படின்னா இப்போ இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் இது 103 அப்படி மேலே இருக்கும். 103னா இந்த 3க்கு 3 zeros போட்டோம்னா இவ்வளவு ஓம். இந்த 3 0 கட் பண்ணிட்டு நாம் 10 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை வந்து நாம் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீசெட்னா இப்போ இந்த சென்டர் டேப்பை இதில் மூவ் பண்ணோம்னா இது இன்பிட்வீன் வேல்யூ செலக்ட் பண்ணும். இதுதான் சென்டர் டேப்பு. இது ரெண்டும் 2 லெக். ஸோ இதை வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் 103 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டர் பாருங்கள், வேரியபிள் ரெசிஸ்டர் ப்ரீசெட்டு 102. இப்போ இதில் 102 அப்படின்னு இருந்ததுனாக்கா 10க்கு அப்புறம் 20 இருக்குன்னு அர்த்தம், இவ்வளோ ஓம். ஸோ இதை கட் பண்ணோம்னாக்கா 1 கிலோ ஓம். இந்த மாதிரி ப்ரீசெட் வந்து நமக்கு வேரியஸ் வேல்யூவில் கிடைக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் வேல்யூக்கு இந்த ப்ரீசெட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இது ஒரு டைப்பு. இதில் நமக்கு 103 போட்டிருக்கு. இதுவும் 10K ரெசிஸ்டர் 103 போட்டிருக்கு. இதில் இந்த 3 லெக் இருக்கும். இதில் ஒன்று வந்து 2 எண்டும் ஹாட் அண்ட் கோல்டு எண்ட். இந்த சென்டர் டேப் வந்து இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இன்பிட்வீன் வேல்யூ வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். இதிலையே பெட் டைப் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுவும் 103, இதுவும் 10K ரெசிஸ்டர். இதில் ஸ்க்ரூ வந்து இந்த பக்கம் இருக்கும். இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த சென்டர் டேப் வந்து நமக்கு வேரியபிள் ரெசிஸ்டர் கொடுக்கும். ஸோ இந்த 2 எண்டும் ரெசிஸ்டர் டைப்பு. இதில் வந்து நம்ம வேரியபிள் ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செட்டு. அடுத்து இது வந்து கொஞ்சம் பழைய டைப்பு. இந்த மாதிரி இது இப்போ கிடைக்கிறதில்ல. இது வந்து 10K. இதில் 10Kனே பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ப்ரீசெட் வேரியபிள் ரெசிஸ்டர். இது வந்து பொட்டன்சியாமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த நாபை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நாம் இந்த ரெசிஸ்டனுடைய இன்பிட்வீன் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா இது வந்து ஹாட் எண்ட், இந்த எண்டு வந்து கோல்டு எண்ட், இது சென்டர் டேப். ஸோ இந்த ஹாட் எண்டில் நம்ம 5 வோல்ட் கொடுத்துட்டு கோல்டு எண்டில் 0 பண்ணிட்டோம்னா இந்த சென்டர் டேப்பில் 0 to 5 வோல்ட்டுக்கு இடையில் உள்ள எந்த வோல்டேஜ் வேணாலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அது மூலமாக போகக்கூடிய கரண்ட்டை பொறுத்தது. ஸோ 0 to 5 வோல்ட் இந்த ரெசிஸ்டர் வேரியபிள் ரெசிஸ்டர் மூலமாக நம்ம வேரி பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து பொட்டன்சியாமீட்டர். இந்த பொட்டன்சியாமீட்டரில் 1K இருக்கும், 2K2 இருக்கும், 10K இருக்கும், 100K இருக்கும், 47K இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு பொட்டன்சியாமீட்டர். இப்போ இது வந்து நமக்கு இந்த பொட்டன்சியாமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு அதிகமானால் அப்போ இது வந்து இந்த உள்ள கார்பன் ரெசிஸ்டர் வந்து பேர்ன் ஆயிரும். அதுக்காக இது வந்து வயர் வவுண்டு பொட்டன்சியாமீட்டர். இப்போ இது வந்து 1K வேல்யூ. இப்போ இது ஹாட் எண்ட், இது கோல்டு எண்ட், இது சென்டர் டேப்பு. இப்போ இது உள்ளக்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வயர்லேயே வைன் பண்ணி இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து கூட. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டரும் இருக்கும். இப்போ இதில் இப்போ இந்த
பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கிற இந்த ரெசிஸ்டரை அந்த உள்ள வைப்பர் சென்டர் டேப் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கும். இதில் இது வைப்பர். இதுதான் வைப்பர். பாருங்கள், இந்த பிளாக் கலர் இந்த கோட்டிங் தான் ரெசிஸ்டன்ஸ். இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ நமக்கு இது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது இந்த பக்கம் ஹாட் எண்டுனா இந்த பக்கம் கோல்டு எண்டுனா இது சென்டர் டேப்பு. இந்த சென்டர் டேப்பில் உள்ள இந்த மெட்டல் கோட்டிங் மெட்டல் கண்டக்டர் இப்போ இது வழியாக இந்த வைப்பரில் உள்ள இந்த வைப்பர் இதில் மூவ் ஆகிக்கிட்டே போகும்போது நமக்கு இதுக்கும் இடையில் உள்ள இப்போ இதுக்கு இடையில் உள்ள ரெசிஸ்டர் இன்பிட்வீன் எந்த ரெசிஸ்டர் வேணாலும் இந்த வைப்பர் வழியாக அந்த சென்டர் டேப் வழியாக வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர், வேரியபிள் ரெசிஸ்டர். இதை பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம சர்க்யூட்டில் நம்மளுடைய ரேடியோ இந்த மாதிரி விஷயங்களில் வால்யூம் கண்ட்ரோலாக யூஸ் ஆகும். வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்லாம் வோல்டேஜ் டிவைடராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டருடைய வேரியஸ் டைப்ஸு. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.